Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தொடர்புக்கு 9842722500. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஜிஎஸ்டி குறித்த கோரிக்கை வைத்த தொழிலதிபர் மீண்டும் அவரிடமே மன்னிப்பு கேட்ட 2 விஷயங்களும் வைரலாக இருந்துச்சு. அது குறித்த பல்வேறு தரப்பிலும் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை? இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு திருமதி வானதி சீனிவாசனுக்கும் பிஜேபிக்கும் அதை பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டதுக்கு திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் நம்ம வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா அவங்களா வாலண்டியர் பண்ணி வாங்கன்னு அழைச்ச கூட்டம். இது வந்து வேறு யாரோ ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கல. அது வந்து நாங்கள் ஒரு அமைப்பு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நடத்தல. இவங்க ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம். அது வந்து ஜிஎஸ்டி பற்றி மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த டே அவங்க பண்ணதில் நிறைய மீட்டிங் ஆகணும். கல்யாண மண்டப உரிமையாளர்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த ஹோட்டல் உரிமையாளர் மட்டும் இல்லை, கல்யாண மண்டப உரிமையாளர் உட்பட நிறைய பேர், பருத்தி விற்பனைக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த த்ரூ அவுட் த டே அவங்க வந்து நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஏற்பாடு. அதில் திரு சீனிவாசன் அவர்கள் பேசுனதில் ஒரு குற்றம் கூட நாங்கள் பார்க்கல. அது வந்து இந்த மாதிரி பேக்கரியில் உள்ள ப்ராப்ளம், ஹோட்டலில் உள்ள ப்ராப்ளம், அவர் வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட் அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு பேச்சு திறமை இருக்குன்னு நான் கற்பனையே பண்ணல. அதாவது ஒரு லேயர் கீழே போச்சுன்னா இந்த மாதிரி சர்ச்சை வந்துடும். அந்த மாதிரி ஒரு இடம் அது அவர் வந்து லேயர்லேருந்து கீழே போகலன்னு நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போனான்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயத்தை அவ்வளோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக, ஒரு காமெடியாக, ஜாலியாக அப்படி சொன்னது வந்து ஹிலாரியஸ். அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. ஒரு இடம் கூட அவர் குறையலன்னு நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்டது அவருடைய பெருந்தன்மையை காட்டுச்சு. ஏன்னா இது வந்து சமூக வலைதளம் எப்பயுமே திசை திருப்புறத ஒரு வேலையாக வச்சுட்ருக்கு. நம்ம வந்து ஒன்று நடந்தால் அதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் கற்பிச்சுட்டு சொல்கிறது. நடந்தது ஒன்று, அதுக்கு வந்து இவங்க ஒரு அர்த்தம் கற்பிக்கிறது அப்படின்ட்டு. ஒரு பேச்சுக்கு நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக, ஒருத்தர் வந்து எம்டி கிளாஸோட ஒரு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 3/4 தட்டு நிறைய சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் உள்ள அந்த பெருந்தன்மை 1/4 தட்டு சாப்பாடே போடல, 3/4 தட்டு தான் சாப்பாடு போட்டான் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது. அப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து பத்தியா 3/4 தட்டு தான் போட்டான், பத்தியா முழு தட்டு போடல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு போட்டாங்கங்கிறது அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயத்த இவங்க வந்து நெகட்டிவாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு சென்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. அது வந்து அந்த முகம் தெரியாத ஒரு கணக்கு, நமக்கு பொறுப்பு வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு, இதெல்லாம் சேர்ந்து. அப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அவருடைய பெருந்தன்மை. கேட்டிருக்க வேண்டியது இல்லை, கேட்கறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. மன்னிப்பு கேட்க முடியும், அவர் எதுவும் பேசலாம். நான் ரொம்ப திறமான நம்புறேன், மை பர்சனல் ஒப்பீனியன். அவர் எந்த விதமான தப்பான விஷயத்தையும் வார்த்தையும் பயன்படுத்தலை. அண்ட் அவங்க தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க எல்லாரும் பேசுங்கன்னு. கவர்மெண்ட் பிரச்சனை இருக்குது. ஆமாம், அவங்க தான் கூப்பிட்டாங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க. அதனால் தரக்குறைவா ரசக்குறைவா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறபடியா எதுவுமே வந்து பேசலை. அதை மீறி அவர் வந்து இது வேறு மாதிரி போயிருச்சு அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு புரோட்டோகாலில் நம்பர் 4, 5 இருக்கக்கூடியவங்க, வேர்ல்டு வைடு மதிக்கப்படக்கூடியவங்க, நம்ம சொன்னது தப்பாக போயிடுச்சு போல, அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது. மாறி மாறி எல்லாரும் சொல்லி அவங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம்ல, எனக்கும் உங்களுக்கு எந்த சண்டையும் இருக்காது. ஆனால் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டு, ஆனால் வந்து சார் உங்களை அப்படி பேசிடக்கூடாது, ஆனால் நீங்கள் வந்து அவர் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு, ஓஹோ தேவேந்திரன் கேட்டதில் அப்படி ஒரு உள்நோக்கம் இருக்கும், நமக்கே ஒரு டவுட் வர வச்சுருவாங்க. ஆனால் நம்ம அது டைரக்ட் காமனாக டீல் பண்ணியிருப்போம். அது மாதிரி நிறைய பேர் வந்து அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ண உடனே அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ நம்ம போய் ஒரு கிளாரிஃபை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறார். அது வந்து ஒரு பெருந்தன்மை. அது அந்த மண்ணுக்கு உரிய தன்மை, அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட தன்மை, அது வந்து பியூட்டிஃபுல்லாக செய்கிறார். அதை பிஜேபியோடைய நிர்வாகிகள் அஃபீஷியல் ஹேண்டில் அவங்க ரிலீஸ் பண்ணது தப்புன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எங்கேயுமே தப்பு நடக்கலன்னு நினைக்கிறேன். அவர் பேசுனதில் தப்பு நடக்கலை, அவர் மன்னிப்பு கேட்டதில் தப்பு நடக்கலை, அமைச்சர் அதை டீல் பண்ணதில் தப்பு நடக்கலை, எங்கேயுமே தப்பு நடக்கலை. தப்பு நடந்த முதல் இடமும் ஒரே இடமா நான் பார்க்குறது, பிஜேபி அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டது. அது அதிகாரப்பூர்வ ஹேண்டில் இல்லாட்டாலும் அவங்க நிர்வாகிகள் வெளியிட்டது ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்ட அந்த விதம், அதுவுமே ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அந்த கோரிக்கை வைத்தது, ஜிஎஸ்டி குறித்த கோரிக்கை வைத்தது அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு, அது கொஞ்சம் இப்படியாக இருந்தால் கூட கடுமையான சர்ச்சைகள், விமர்சனங்கள் ஒன்றுமே இல்லாமலே விமர்சனம் வந்துருச்சு. அந்த விமர்சனங்கிறது அது இப்போ மன்னிப்பு கேட்ட பிறகு தானே அதிகமாச்சு, இப்படியான விமர்சனமாச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி தான் வெளிப்படையாக பேசிடுவோம், அந்த ஒரு டோனில் தானே இருந்தது. அந்த டோன் இருந்திருக்க கூடாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, மத்திய அமைச்சர் ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லாரையும் அழைச்சி வந்து பேசுறாங்க. அது பாஜகவினரும் அதை பேசுறாங்க. பாஜக மற்றவங்க எங்கே பேசுறாங்க? அதை இப்படி எங்கே நடந்திருக்கு? எங்கேயாவது வந்து குறை எடுக்கக்கூடிய கூட்டம் நடந்திருக்கா தமிழ்நாட்டில்? வேற ஒரு துறையில் சொல்லுங்க, நாங்கள் நேராக வந்து பார்த்து உங்களுடைய குறைய சொல்லுங்கன்னு கூட்டம் நடந்திருக்குதா?
அதை யோசிங்க. அப்போ ஒரு அமைச்சர் நேரடியாக வந்து அவர் துறை சார்ந்து மட்டும் இல்லாம 18 அதிகாரிகளை மேலேருந்து கூட்டு வந்து ம். வேற வேற துறைகளை சார்ந்தவங்க வந்து பருத்திக்கு அவங்களுக்கு பாராட்டுகள் சார், பாராட்டுகள். அதுதான் கவனிக்க எஸ், பாராட்டுகள். அதோட சேர்த்து ஒரு தொழிலதிபர் இப்படியான ஒரு 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 குறைய சுட்டி காட்டுறார், தன்னுடைய சிக்கலை சுட்டி காட்டுறார். உண்மையான அதுவும் காம்ப்ளிகேஷன். பாராட்டுக்குரிய ஒரு அது விஷயம். உண்மையான காம்ப்ளிகேஷன். ரொம்ப சரியா சொன்னாரு. அது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போக வேண்டிய மேட்டர். எஸ். ஸோ இப்படியான சூழல் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் இதை தப்பா இன்டர்பிரட் பண்ணி ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்கன்னா கூட இது அப்படி இல்லை, இதை நாங்கள் கவனிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி பல ஸ்டேட்ல இருந்து பல நிதி அமைச்சர்கள் வந்து எங்களுக்கு சொன்னதை நாங்கள் கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம், சிக்கல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுட்டு வந்திருக்கோம், இதுவும் சிக்கலா, இதையும் நாங்கள் பார்வையிடுவோம்னு சொல்லி அப்படிதான் சொன்னாங்க அமைச்சர். நீங்க கவனிக்கல. எஸ் எஸ் அப்படி சொன்னாங்க. இது நீங்க ஆனா சொன்னது வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ ஆக்சுவலா நீங்க சொன்னது அமைச்சர் சொன்னாங்கன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க வந்து அப்படி சொல்லிருக்கணும்னு இல்ல இல்ல சொல்லிட்டீங்க. சார், அப்படி அப்படி கடந்து போறது இல்ல உங்க தகவலுக்கா இதே விஷயம் தான் அமைச்சர் சொல்லிருக்காரு. அமைச்சர் வந்து we are aware of this, நாங்க we will bring it to notice, எஸ் நாங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல சொல்லுவோம், we will consider your request கட்டாயம் சொல்லிருக்காரு. எஸ். இது வைரல் ஆகும்போது அதை இல்ல வச்சு வைரல் பண்ணிருக்கணும், அதை இல்ல பதிலா வச்சிருக்கணும். ஆனா அந்த பதில தான் நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்களே. அமைச்சர் வந்து தானே கூட்டம் போடுறாங்க, உங்க கவனத்துக்கு வராது. அமைச்சர் வந்து உங்க கோரிக்கையை பரிசீலனை பண்ணுவோம், ஏத்துக்குறோம், புரிஞ்சுக்குறோம் சொல்லி சொல்றாங்க, அது உங்க கவனத்துக்கு வராது. ஆனா சார், உடனே இந்த வீடியோவில் பாஜகவினர் கொண்டு வராங்க ஆமா, மன்னிப்பு கேட்கிற வீடியோ. தவறுன்னு சொன்னேன். எனக்கு அது குழப்பமே இல்லை. பாஜக அந்த தனிப்பட்ட வீடியோ வெளியிட்டு இருக்க கூடாது. பாஜக அபிஷியல் ஹேண்டில் பண்ணல, அதனால பாஜகன்னு சொல்ல முடியாது. பாஜக நிர்வாகிகள் அதை பண்ணிருக்க கூடாது. அப்போ அங்கதானே இந்த ஒருவேளை அவர் அத வந்து சோசியல் கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாருங்க. அதை வந்து நீங்க அவர்கிட்டே கேளுங்க, இல்லைன்னு சரிங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவாரு. திருமதி வானதி சீனிவாசன் 100 முறை தெளிவா சொல்றாங்க. எனக்கு வந்து விடாம போன் அடிச்சாரு. மேடம்க்கு வந்து பயங்கர ஷெட்யூலிங் இருந்துச்சு, பேக் டு பேக் இருந்துச்சு. சாப்பாடு முடிச்சுட்டு 2:30க்கு 4 மணிக்கு பிரஸ் மீட் இருக்கிற அந்த கேப்ல வந்து நான் வந்து ஒரு டைம் எப்படியா கொடுக்க சொன்னார். சரி வந்தோம், அவர் அப்பாலைஸ் பண்ண, அவர் தான் கேட்டாரு. சரி என்ன மேம் மனசுலயும் ஒரு தப்பான என்ன வந்துடக்கூடாது, இவருக்கும் ஒரு கில்ட்டி வந்துடக்கூடாதுங்கிறக்க அவர் கிளாரிஃபை பண்ண, அதையும் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க மேடம், அதையும் சரின்றாங்க. ஒண்ணுமே பிரச்சனை, வாங்க சந்திப்போம், எத்தனை முறை சந்திப்போம், பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன தப்பு இருக்கும் இதுல? உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா? அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? பெருந்த மன்னிப்பு கேட்டது அவருடைய பெருந்தன்மை. மன்னிப்பு அதை பத்தி ஒரு மேட்டரையில் சொல்லி அதை பத்தி கன்சிடரே பண்ணாம ஒரு கவலைப்படாம இருந்தது மினிஸ்டருடைய பெருந்தன்மை. அதுதான் நீங்க பாராட்டணும். ஆனா அப்படி முடியலையே சார். மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோல வந்து நிக்குது. மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியே வந்து தப்புன்னு நான் சொன்னேனுங்க. மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியே வந்து தப்பு, வெளியிட்டது தப்பு, அது அநாகரிகம். நான் தான் சொல்றேன் சார். எப்படி எடுத்திருக்க முடியும்? 3 பேர் பேசுறாங்க ஒரு அறையில. இல்ல அதெல்லாம் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து தம்பியை சைடுல ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி அபத்தத்தை நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி அபத்தத்தை நீங்க சொல்லாதீங்க. வீடியோ எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு தவிர்க்கவே முடியாம போயிடுச்சு. இல்ல சார், போற இடங்கள்ல எல்லாரும் எடுப்பாங்க. அவங்க ரொம்ப தெளிவா மினிஸ்டர் எங்க இருக்காங்க, எம்எல்ஏ எங்க இருக்காங்க, இவர் இங்க இருக்காரு, இவருக்கு பின்னாடி 5-6 கட்சிக்காரங்க இருக்காங்க, அவர் கூட வந்தவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்தது வந்து நீ எடுக்கும்போது எப்ப இதெல்லாம் எடுக்காதீங்க பண்ணு சார். ஏன்ட்ட வந்து செல்ஃபி எடுக்க வர்றவங்க நிறைய பேர் வீடியோ எடுத்துவாங்க. செல்ஃபி எடுக்க வருவாங்க, வச்சுருப்பாங்க. தம்பி வீடியோ எடுக்கிறீங்களா சொல்லுங்க, நான் ஏதாவது வார்த்தையை பேசியிருப்பேன்னு சொல்லுவேன். இதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. அப்ப நம்ம கவனிக்கிறோம் சொல்லுவோம். அவங்க வந்து இவங்க பாப்பாங்க, அந்த சிச்சுவேஷன் யார் யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, யார் யாரெல்லாம் போடுறீங்க கேட்பாங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த அறையில அவங்க 3 பேர் மட்டும் தான் ஒரு மூலையில இருந்து இவங்க எடுக்கிறத தவிர மத்த யாரும் இல்ல. உங்க கேமரால தெரியும். எஸ், கேமராக்கு பின்னாடி நான் அறிஞ்ச வகையில 7-8 பேர் இருந்தாங்க. அவங்க யாராவது எடுக்கறாங்கன்னா கூட அத வேணாம்பா இதெல்லாம் போடாதீங்க. எடுக்கிறது வழக்கம் இன்னைக்கு வந்து அது வந்து இயல்பா மாறிச்சு. நீங்க சொல்லவே முடியாது. அப்படியே எடுத்திருந்தா கூட இதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அவங்க எடுப்பாங்க போடுவாங்கன்னு யார் கண்டா? இதெல்லாம் ஒரு அரசியல்ல இதெல்லாம் சிக்கலாகுது இல்ல சார். உங்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரல. அவங்க போட்டது ஒரு மாநில தலைவர் மன்னிப்பு கேட்கிறாரு சார். ஆமா, அது வந்து அப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கல். திரும்ப இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறது இல்ல, பிஜேபியோட பெருந்தன்மை, பிஜேபி வளர்ந்த விதம், இதுதான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறார், அத வந்து 100 முறை வந்து பெண்களை கொச்சையா இழிவுபடுத்தி பேசுறாரு. ஒரு செகண்ட் இருங்க, அது வந்து கவர்மெண்டோட ஆக்ஷன், புரியுதுங்களா? கவர்மெண்டோட ஆக்ஷன், திமுக ஆக்ஷன். நான் சொல்ல கேளுங்க, யாராவது ஒரு தலைவர், திருமதி கனிமொழியில இருந்து திரு உதயநிதியில இருந்து தமிழக முதலமைச்சர் இருந்து யாராவது ஒருத்தர் என் பார்ட்டில ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்பாலஜி பண்ணிருக்காங்களா? பார்ட்டி சைடுல நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கிறவர்? அதத்தான் இப்ப வெளியிட்ட பேர் சொல்லுங்க, இந்த வீடியோ வெளியிட்ட பேர் சொல்லுங்க. இந்த வீடியோவை வெளியிட்டவர் பேரை சொல்லுங்க. அதான் சார், அமைச்சருக்கோ இந்த வீடியோவை வெளியிட்டவர் பேர் சொல்லுங்க. அமைச்சருக்கோ அந்த எம்எல்ஏவுக்கோ சாராத ஒரு நபர் தான் அந்த அறையில இருந்துட முடியுமா? ஆமா, இருக்க முடியும். நான் அந்த வீடியோ வெளியிட்ட பேரை சொல்லுங்க. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்கேயோ இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, இவர் யாரு? கேசவ விநாயகமா, ஹெச் ராஜாவா, அண்ணாமலையா, அவர் எந்த புரோட்டோகால்ல இருப்பாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்கேயோ இருக்கிறாரு. நீங்க வீடியோ எடுத்தவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியல. அப்புறம் வந்து கீழே எங்கேயோ இருக்கிறது அப்படி கணக்கு.
என்ன போர்ட்ரைல் ஆகும்னா அததான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் அவங்க கேளுங்க. ஏற்பாட்டுல தான் வந்திருக்குன்னு வரும். அது அப்படி கேட்டாதான் தேவேந்திரன். அப்படி சொல்லலன்னா அப்புறம் தேவேந்திரன் என்ன அர்த்தம் இருக்கு? அப்படிதானே உங்களுடைய பார்க்கப்படுது. ஆதரவாளர்கள் கீழே வந்து தலைவா நீ வந்து கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி கேட்கல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? நான் சொல்றது அந்த இடத்துல திரு அண்ணாமலை தன்னுடைய மெக்னானிமிட்டியை காட்டுறார். அண்ணாமலை டெய்லி அறிக்கை விடல சரிங்களா? அவர் போய் வந்து 20 நாள் ஆயிப்போச்சு. அவர் டெய்லி அவர் ரொம்ப ரேரா ஒரு 3 அறிக்கை அது வரைக்கும் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல 3வது அறிக்கையே நான் மன்னிப்பு கேட்கிறேன், தனிப்பட்ட முறையிலையும் இந்த பார்ட்டியோட தலைவன்கிற முறையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றார். அப்ப அபிஷியல் ஹேண்டில் கூட ரிலீஸ் ஆகல. டிஎன் ஃபார் பிஜேபின்னு ஒரு அபிஷியல் ஹேண்டில் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ரிலீஸ் பண்ணல சரிங்களா? அவங்க ஐடி விங்னு போட்டு அதுல ரிலீஸ் பண்ணல. அந்த ஐடி விங் நிர்வாகி ரிலீஸ் பண்ணிட்டார். அதை கூட பெருந்தன்மையாக இல்லை எங்களுடைய தப்பு நடந்துச்சுன்னு அவர் பகிரங்கமா பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு செகண்ட் அவர் வந்து அன்னபூர்ணா ஓனருக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு சரிங்களா? அண்ணாமலை பேசிட்டாரு. பேசி அதோட முடிச்சிருக்கலாம். அதை பகிரங்கமா போட்டு நான் மன்னிப்பு கேட்டார். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்ட திரு சீனிவாசனை விட பகிரங்க மன்னிப்பு கேட்ட திரு அண்ணாமலை பெருந்தன்மை. அதான் நான் சொல்ல வரேன். அந்த பெருந்தன்மை கூட ஒரு தர்ம சங்கடம்ல ஒரு தலைவர் படிக்க போயிருக்கிறாரு 3 மாசம் அங்க வேலை இருக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதற்கு இடையில மற்ற கட்சியில நடக்கக்கூடிய கொண்டு போய் அவருக்கு சேர்க்கறதுனா மற்ற கட்சியில நடக்கக்கூடியதை விட இது ரொம்ப கம்மியான தர்ம சங்கடம். தவிர்த்திருக்கலாம், தேவையில்லை, தப்பு. நான் மாற்றுகள் எத்தனை சொன்னாலும் சொல்லுவேன், அதுல சந்தேகமே இல்லை. அந்த வீடியோ வெளியிட்டு இருக்க கூடாது. ஆனால் அதுக்கு கூட ஒரு பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்கக்கூடிய கட்சியா பிஜேபி இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அவங்களுடைய நோக்கம் நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுடைய நோக்கம் அச்சுறுத்தல் பண்றதா இருந்தா அவங்க கூட்டிருக்கவே மாட்டாங்க. ரைட்? அவங்க நோக்கம் அச்சுறுத்தலா இருந்தா இவங்க மாநில தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. என்னைய பத்தி யாராவது பேசினா, எங்களை யாராவது கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் மெசேஜ் வேற பாஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா? அவர்கள் திரும்ப 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 எவ்வளவு மெக்னானிமஸா இருக்காங்க. அந்த தொழிலதிபர் அவருடைய ஹோட்டலை சரியா நிர்வகிக்கிறாரா? அங்க பார்க்கிங் வசதி கூட இல்ல. அவர் பார் கூட தான் நடத்துறாரு. அவரு கடையில எவ்வளவு விலை தெரியுமா? இதெல்லாமும் பாஜகவினர் பேசுறாங்க. இதெல்லாம் மிரட்டலோ? இதெல்லாம் யாரோ ஒருத்தர் போறவரெல்லாம் பேசுறாங்க. நீங்க வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. சோசியல் மீடியால டிஎம்கே காரங்களும் டிகே காரங்களும் பேசுறதுலாம் பேசுவீங்களா? நீங்க என்னைய பத்தி பேசுனா ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கட்சியில நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க ஏங்க நான் முதலமைச்சரா பேசிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன். நானு அண்ணாமலை பேசினா சொல்லுங்க, வானதி பேசினா சொல்லுங்க, நயினானந்தன் பேசினா சொல்லுங்க, கேசவநாயகம் பேசினா சொல்லுங்க. இல்ல சார், இதுதான் இதுக்கு ஒருவேளை அவர் பயப்பட்டு இருக்காரு, இல்ல ஐயோ கில்ட்டியா ஆயிருக்காரு, எப்ப இது கூட வந்திருக்கலாம்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதவையும் கொண்டு வந்தது மாற்று கட்சிக்காரங்க தான், பிஜேபி கிடையாது. அந்த மாதிரி இதை ட்ரால் பண்ணி ஹைலைட் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டது பூரா வந்து அவங்க தான். நான் சொல்றது முதல் நாள் ஸ்பீச். எஸ் சார், அது வந்து எல்லாரும் பத்திரிகையாளர்களோ அல்லது திமுகவினரோ அல்லது பாஜக சாராத மற்ற கட்சியினரோ அதிமுகவினரோ அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவர் சிறப்பா பேசிட்டாரு. ஆமா, பாஜக பகிரங்கமா சொல்றேன், பாஜக எதிரா இல்ல, அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்ற எதிர்க்கட்சிகள் எப்படி கொண்டு போய் சேர்த்துக்கங்க. நானு அவர் பேசுனது சரின்னு சொல்றேன், அவர்கள் அதை கேட்டது பெருந்தன்மைன்னு சொல்றேன். அப்ப மன்னிப்பு கேட்கிற அந்த நெருக்கடி எப்படி வந்துச்சு? நெருக்கடி நீங்க அவரை யாராவது யார் நெருக்கடின்னு சொல்லுங்க. நெருக்கடி கொடுத்தா நெருக்கடி வந்திருக்கு. பிரச்சனை வந்துரும், நாளைக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு அச்சம் வருமா? இல்ல இது ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இல்ல அந்த அம்மாட்ட வானதி அம்மாட்ட கேளுங்க, இல்ல அடுத்த முறை எஃப்எம் பார்க்கும்போது கேளுங்க, யாராவது மிரட்டினாங்களா நீங்க கேளுங்க. நீங்களா ஒரு யூகம் பண்ணிட்டு அந்த யூகத்துக்கு வந்து நான் பொழுதுபோக்கு டைம் பாஸ் பண்ணுவேன். வானதி சீனிவாசனோட பிரஸ் மீட், அவங்க இப்ப கொடுத்திருக்கிற பிரஸ் மீட்லயும் அவர் வந்து இதே ஒரு ஆண் அமைச்சர்கிட்ட இப்படி கேட்டிருப்பாரா? ஒரு பெண் அமைச்சருங்கிறதுனால தானே இப்படி பேசிட்டு அப்படிலாம் நான் நினைக்கல. இப்படி பேசுறாங்க. இல்ல நான் அப்படி நான் நினைக்கல. தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் அங்க அர்த்தமாகுது. அவங்க கேள்வி எழுப்பலாங்க. she has the right to express her opinion, right? நான் நினைக்கிறது, எனக்கு வந்து அவர் யாருன்னு கூட தெரியாது சரிங்களா? நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. நான் சொல்றது அவர் வெளிப்படுத்தின விதத்துல ஒரு பிழை நான் பார்க்கல. அவரு திருமதி வானதி சீனிவாசன் பத்தி தான் எக்ஸஸா போயிட்டார் சரிங்களா? அதுவும் எப்படி போயிருப்பாரு நினைக்கிறேன். என்னன்னா அவர் உரிமையில சொந்த ஊர்க்காரங்க, நம்ம ஊர்க்காரங்க, நமக்கு தெரிஞ்ச லேடி, அப்ப நம்ம வந்து 100 முறை பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். அந்த ஒரு நட்புல ஒரு உரிமை எடுத்துப்பார். இந்த அம்மா அப்புறம் சொல்றாங்க நான் ஜிலேபி சாப்பிட்டதே கிடையாது எனக்கு போனது. அவர் அந்த அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை வந்து பர்சனலா திருமதி வானதியை எடுத்துக்க வேண்டியதுல நான் சொல்றேன். அவங்க வந்து சோ லேடிங்கிறதுனால திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டிருப்பாங்களா? லேடிங்கிறதுனால அப்படிலாம் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் அவர் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிட்டார். அது நீங்க ஒரு அஃபீஷியல் மீட்டிங்ல அதை தவிர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க அஃபீஷியலையும் பர்சனலையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஆனா இதை வந்து அப்படியே எஃப்எம் பத்தி பேசியிருந்தாருன்னு அது அநாகரிகமா இருந்திருக்கும்.
சரிங்களா? நீங்க வர்றீங்க, ஸ்வீட் சாப்பிடுறீங்க, கேட்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு உதாரணமாக கூட எடுக்க முடியாது. நீங்க அவங்க வந்து ஆண் அமைச்சர் இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆண் அமைச்சர் மட்டும் இல்ல, எந்த பிற மனிதரையும் கேட்க முடியாது. சரிங்களா? ஆனா அவங்க வானதிட்ட அப்படி சொல்றாரு. அப்ப வானதி பத்தி அவர் சொல்லும்போது என்ன, அவர் உரிமையில ஒண்ணு சொல்றாரு. நம்ம ஊரு, நம்ம பிள்ளை, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம எல்லாம் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல அதுவுமே தவிர்த்திருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது வந்து ஒரு கிரைமாவோ அதை நோட்டீஸ் பண்ணும் விடமாவோ அது எப்படி நீங்க அவங்க ஜிலேபி சாப்பிட்டா சொல்வீங்கிற அளவு கொண்டு போக வேண்டியது இல்லை. ஆனா அப்படிதானே கேக்குறாங்க. வானதி சீனிவாசனே இப்படி கேக்குறாங்கன்னா அப்ப அவங்க அவங்களுக்கு hurt உரிமை இருக்குல்ல. ஆயிருக்காங்கன்ற அவங்க அர்த்தமா ஹார்ட் ஆயிருக்க இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் இருக்கக்கூடாது? நீங்க பப்ளிக்ல இருந்து வராங்க உண்மை 4 பேர் நினைச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான், எவ்வளவு பேர் தப்பு. ஒவ்வொருத்தருக்கா விளக்கம் கொடுமா? நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுப்பாங்களா, வானதி கொடுப்பாரா, சீனிவாசன் கொடுப்பாரா, ரங்கராஜ் பாண்டே கொடுப்பாரா? ஒவ்வொருத்தரா கொடுப்பாங்களா? நம்ம ஒரு வீடியோ போடுறோம் இன்னைக்கு, அது தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேர் பார்த்துறாங்களா? ஆல் கிளியர், ஆல் கன்ஃபியூஷன் முடிஞ்சு அவ்வளவு கிடையாது. அப்புறம் என்ன? அப்ப இதுல எவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க? அப்ப வானதி அவர்களை பத்தி இவர் சொன்ன ஒரு கருத்தை பார்த்துட்டு உண்மையிலே அந்த அம்மா போய் அடாவடி பண்ணது போல நினைச்சிருக்கலாம்ல. அப்ப 4 பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து தவிர்த்திருக்கலாமான்னா எஸ். பட் அவர் சொன்னதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குதா நான் நினைக்கவே இல்லை. அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஃப்ளோல வந்தது. அது வந்து ஒரு ஆசையா சொல்ல நீங்க வராங்க போறாங்கன்னு ஒரு நல்ல அருமையா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி சொன்னார். அது அந்த இடத்துல நான் அரசியல் மாதிரியான பொது வாழ்க்கை விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஃபன் எலிமெண்ட் எல்லாம் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கட்டத்தில் கவலைப்பட்டே சொன்னார், பாலிடிக்ஸ்ல ஜோக்குக்கு ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சுன்றார். அவரை ஒரு கேலி சித்திரமா வச்சு ஒரு பாட்டோட ஒரு ஏஐல பண்ண வீடியோ அவரே ஷேர் பண்ணி பண்ணாரு. அந்த அளவுக்கு போறாங்க. ஆனா இந்த இதை இப்படி எடுத்துக்கிறதுன்றது தப்பாவே யாரும் எடுத்துக்கல. நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க யாரும் தப்பா எடுத்துக்கல. அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க. they are trying to explain what happened. இந்த லாஸ்ட் 2 டேஸ்ல என்ன நடந்துச்சு, முத நாள் ஜிஎஸ்டிக்கான மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, மறுநாள் வந்து தனிப்பட்ட ரூம்ல நடந்துச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவர் விரும்பி மன்னிப்பு கேட்டார், அது அவருடைய பெருந்தன்மை. நீங்க நினைக்கிற மாதிரி மிரட்டிட்டாங்க, நிக்க வச்சாங்க, உட்கார வச்சாங்க, நீங்களா கற்பனை பண்ணி சொல்லிட்டே இருக்க வேண்டியது. அண்ணாமலை கேட்ட மாதிரி வானதி கேட்கலையே. எதுக்கு கேட்கணும் எனக்கு புரியல. அண்ணாமலை கேட்டதே பெருந்தன்மை. பெருந்தன்மை நீங்க எல்லாருமே பெருந்தன்மை பண்ணிட்டு வரிசையா வந்து பிஜேபி பூரா அன்னபூர்ணா வாசல்ல போய் நின்று மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவீங்களா? அண்ணா பெருந்தன்மைன்னு என்னங்க? தேவையே இல்லை ஆனாலும் செஞ்சதுக்கு பேர் தான் பெருந்தன்மை. சரிங்களா? உங்களுக்கு நீங்க வேலை பார்த்தீங்க, நான் சம்பளம் கொடுத்தேன்னா என் பெருந்தன்மைன்னு சொல்லுவீங்களா? நீங்க உட்கார்ந்துருக்கும் போது சம்பளம் கொடுத்தா தான் என் பெருந்தன்மை. சரிங்களா? அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லைன்றேன் பிஜேபி. அப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்றேன், அது அவங்க பெருந்தன்மைன்றேன். இல்ல சார், இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்கல்ல, லண்டன்ல ஒரு சம்பந்தப்பட்ட என்ன பண்ணாங்க? கொலை பண்ணாங்களா? படிச்சுக்கிட்டு கொலை பண்ணாங்களா? மற்ற கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய ட்ரால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு சொன்னாங்க? அவங்கள தனிப்பட்ட உருவ இல்லல் பண்ணல. ஒரு திமுக மன்னிப்பு கேட்டிருக்கா? பண்ணதே இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க. ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை திமுக பிரமுகர்கள், நிர்வாகிகள் அவருடைய உருவ இல்லல் செஞ்சது இல்லைன்னு சொல்லு. ஒரு வார்த்தை சொல்லு. யாரோ எங்கேயோ பண்ணிட்டு இருப்பாங்க சார். நீங்க இப்ப சொன்னதுதான் பாஜக சொன்னதுதான். இவங்க பண்ணா வந்து அவங்க மாநிலத்துல லண்டன்ல மன்னிப்பு கேட்கணும். அவங்க வந்து யாரோ ஸ்டாலின் பண்ணிருக்காரா, துரைமுருகன் பண்ணிருக்காரா? துரைமுருகன் பண்ணிருக்காருன்னு எடுத்துருவேன். நீங்க சொல்லி நான் எடுத்துருவேன். புரியுங்களா? எல்லாரும் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப அலட்சியமா பதில் பேசிருக்காங்க. அதெல்லாம் 100 முறை பார்த்திருக்கோம். யாரா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? ஒரு முறை ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? நான் அதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து உங்களுக்கு பேரு தெரிஞ்ச ஒரு ஆளு நான் சொன்னேன். கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு யோசிங்க. அப்ப இவர்கள் வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா அது அவங்களோட மெக்னானிமிட்டின்னு சொல்றேன். இந்த ஆண் அமைச்சர் இருந்திருந்தா இப்படி பேசியிருக்க முடியாது. அப்படி இல்ல சார். ஆனா ஒருவேளை பெண் அமைச்சர்களுக்கு சரியான மரியாதையோ அல்லது சரியான அங்கீகாரம் அது எப்பயுமே இருக்கிறது. பெண்களை இழிவா பார்க்கிற பழக்கம் சமுதாயத்திலே இருக்குது. அது அரசியல் அதிகமா இருக்குது. இந்த நீங்க வந்து மீட்டு உள்பட, நீங்க சினிமா விஷயம் உள்பட, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹேமா கமிட்டி உள்பட எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அது நீங்க கொத்தனார் வேலைக்கு போங்க, ஆண் கொத்தனாருக்கு வேற சம்பளம், பெண் கொத்தனாருக்கு வேற சம்பளம். அதுல எந்த குழப்பமும் இல்லை. நீங்க பெப்சி சிஇஓவா போய் உட்காந்துக்குங்க, அதுல ஆம்பளை ஒரு சிஇஓ உட்காந்தா வேற சம்பளம், நீங்க பொம்பளை சிஇஓ உட்காந்து. அது வந்து சமுதாயத்திலே இருக்கு, உலகத்திலே இருக்குது. ஆண் வந்து ஒரு படி மேல, பெண் ஒரு படி கீழேங்கிற எல்லாருக்குமே இருக்கு. போலீஸ்ல இருக்கு, டாக்டர்ல இருக்கு, யூ நேம் இட், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அரசியல்ல கட்டாயமா இருக்கு. அதிமுக இருந்து கடுமையான கண்டனங்கள் வருது. ஒரு தமிழரை இழிவுபடுத்திட்ட ஒரு விஷயமா. சரி, வானதி யாரு? தெலுங்குரா? இவங்க நிர்மலா சீதாராமன் யாரு? பீகார். பாஜக தமிழர் விரோத போக்க கடைபிடிக்க. நான் சொல்லுங்க, தமிழர் விரோத போக்குன்னு எப்ப சொல்லணும்லாங்க? ஒருத்தர் நான் தமிழா இருந்தா நீங்க சொல்லணும். அவங்க தமிழ் இல்ல, தமிழ் இன்சல்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். சரிங்களா? முருகேசன் மாடசாமி அடிச்சுக்கிறாங்க, மாடசாமி அடிச்சு விழுந்தாரு, தமிழர் விரோத போக்குன்னு சொல்லுவீங்களா? மாடசாமி ஒரு தேசிய பார்வை கொண்டவராகவும், அவருக்கு பின்னணியில ஒரு தேசிய பார்வை கொண்ட தமிழரா இருக்க, தேசிய பார்வை கொண்ட தமிழ்நாட்டு வெளியே போயிருமா? தேசிய பார்வை கொண்ட வெளியில போயிருமா தமிழ்நாட்டு விட்டு? தேசிய பார்வை கொண்டு வராந்தா இல்ல சார். பின்னணியில வடநாட்டுல இருந்து பல தலைவர்கள் இருக்கும் போதும் உங்களுக்கு இல்லையா? முந்தானத்திற்கு நீ உட்கார்ந்து இருந்த போது, முந்தானத்திற்கு மோடி கூட உட்கார்ந்து இருக்கும் போது வடநாட்டு தலைவரா தெரியலையா? அமித்ஷாவின் கரத்தை வலுப்படுத்தும் வடநாட்டு தலைவரா தெரியலையா? ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு வடநாட்டு தலைவரா தெரியல? கூட்டணி உட்கார்ந்து பேசும்போது வடநாட்டு தலைவரா தெரியலையா? உங்களுடைய பர்சனல் கோரிக்கை எல்லாம் வைக்கும்போது வடநாட்டு தலைவரா தெரியலையா?
என்ன நீங்க சொல்றீங்க? இது எங்க கொண்டு வருவது உங்களுக்கு? இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஒருத்தர் வந்து நிர்மலா சீதாராமன் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் பேசுறாரு. எவ்வளோ டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு, அது வந்து ரொம்ப கடுமையான சுமையை ஏற்படுத்துறத அவரும் இதே மாதிரி நகைச்சுவையா பதிவு செஞ்சிருந்தாரு. அதுவும் வைரல் ஆயிருந்துச்சு. எல்லாராலும் இதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு எதிராக அல்லது நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக ஒரு ட்ரோல் செய்யப்பட்ட வீடியோ இருந்துச்சு. அவர் மன்னிப்பு கேட்ட மாதிரி வீடியோ இல்லை. ஆனா இவர் உடனடியா மன்னிப்பு கேட்ட மாதிரி வீடியோ வருது. ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்கல. இவர் மன்னிப்பு கேட்கல. அவரை மன்னிப்பு கேட்க வைக்கல, இவரை வைக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுங்க. அப்படியான விமர்சனம். ஏங்க நீங்க 28 நிமிஷம் பேசினாலும் நீங்க ஒரு விஷயம் தான் பேச, நீங்க பேசிட்டு போங்க. எனக்கு என்ன பிரச்சனை? மன்னிப்பு கேட்க வச்சா ப்ரூவ் பண்ணுங்க. வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க. நான் சொல்றேன் உங்களை தூண்டி விட்டு, நான் சொல்றேன் உங்களை மத்த கட்சிக்காரங்க தூண்டி விட்டு இந்த பேட்டி அனுப்ப வச்சிருக்காங்க. should there be no proof? இருக்கணுமா வேண்டாமாங்க? வாய்க்கு வந்து பேசுறதுக்கு என்னங்க நம்ம எதுக்கு பப்ளிக் டொமைன்ல பேசணும்? நான் முட்டுச்சோர பார்த்து சார், அதிமுகவினரும் திமுகவினரும் ஏன் நாம் தமிழர் கட்சியினரும் விசிகாவினரும் இப்படி பல கட்சியினரும் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல அதிவேகமாக வளர்கிற கட்சி. அவங்க வாலண்டியரா வந்து பல வேலைகள் பாக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வேலை இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் இருக்கிறார். போன 2024 வரைக்கும் வி.கே. சிங் 100 முறை வந்தார். இப்படி மினிஸ்டர்ஸ் வந்து படையெடுத்துருக்காங்க. எல்முருகன் மத்திய அமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அவங்க வந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல அந்த சேஞ்ச் தெரியுது. அதனால தடுக்கிறதுக்கு என்ன வழி பார்க்குறாங்க? இந்த மாதிரி பிஜேபி வந்து ரைட்ல திரும்பிச்சு. இப்படிதான் டாக்டர் தமிழிசைக்கும் அமித்ஷாக்கும் சொன்னாங்க. அவர் மிரட்டிட்டாரு, அவர் உருட்டிட்டாரு, அவங்க ஜாலியா இருக்காங்க, அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. நீங்க கவலைப்பட, உங்களுக்கு வந்து பிஜேபி எப்படா மட்டம் தரணும்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி பொய் நெரட்டிவ் செட் பண்றது இவங்களுடைய வழக்கம், புதுசே கிடையாது. பொய் நெரட்டிவ் தான். ஆமா ஆமா, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆமா, என்னை வானதி போன் பண்ணி நீ வந்து மன்னிப்பு கேட்கிறா இல்லையான்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு செகண்ட் இருங்க, வச்சுட்டு போனா எனக்கு என்னங்க? ஊர் புறம் தப்புன்னா நான் ஒத்துக்கணுமா? அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் சொல்லட்டும், நான் நாளைக்கே மாத்திடுறேன். வானதி அவர்கள் செஞ்ச தப்புன்னு சொல்லிடுறேன், நிர்மலா சீதாராமன் செஞ்ச தப்புன்னு சொல்லிடுறேன். எனக்கு என்ன கிடைச்சு? என்னை கூட்டு மிரட்டி என்னை மன்னிப்பு கேட்க வைத்தாலும் சொல்லிடட்டும். அப்படி இல்லைன்னு ஒரு சொல்லல. ஐயோ, இந்த காமெடியை நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லிங்க. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன பதில் உங்களுக்கு தெரியும். நீங்க 15 வருஷமா அவட பழகிட்டு இருக்கீங்க சார். இன்னொரு பக்கம் சார், இப்ப இது ஒரு நேரேட்டிவ் தான் அப்படின்னாலும் அண்ணாமலை இங்க வந்து ஒரு பாஜகவிற்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இதுல வந்து அண்ணாமலையுடைய மன்னிப்பு கேட்கறது தான் வந்து ஹைலைட் ஆனிக்கும். நீங்க எவ்வளவு இருட்டல அண்ணாமலை உடனடியா வந்து அதனால வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா அது இந்த சிக்கல் தான், இந்த பயம் தான் அப்படிங்கிற. அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. பயங்கரமான ஓட்டு கூட போகுது அவங்களுக்கு. இன்னும் அவங்க வந்து எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறாங்க காமன் மேனுக்குலாம் புரியுது. அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தேவேந்திரனுடைய எண்ணத்தையும் சதியையும் மீறி அவங்க சந்தேகம். உங்களுக்கு வந்து இப்படி உருட்டி 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 யோசிக்கணும்னா அவங்க வந்து நீங்க எவ்வளவு தூரம் மோட்டோலை பார்த்து யோசிச்சுட்டு போய் நான் புரிஞ்சுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க இதெல்லாம் ஒரு உங்களுக்கே தெரியல யாரு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணான்னு யாருக்கும் தெரியல. சரிங்களா? ஆனா அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய பெருந்தன்மை அந்த கட்சியில இருக்கு. இதுதான் காமன் மேன். ஒரு 10 பேர் தானே சார் இருந்திருப்பாங்க அந்த. ஆமாங்க, உங்களுக்கு தெரியல இல்லங்க? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தெரிய வேண்டாம், நடவடிக்கை தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கொலை பண்ணாரு, அநாகரிகம். ஒரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு கொண்டு போகுது இல்ல. அவர் வந்து அந்த அநாகரிகத்துக்கு கூட மன்னிப்பு கேட்கறது அவங்க பெருந்தன்மை புரிஞ்சு. அந்த அநாகரிகத்தை செஞ்சவங்க கூட இருக்காங்களே, அவங்க நடவடிக்கை எடுக்கிற ஒண்ணு லஞ்சனை பெண்களை இழிவா பேசுனவங்களுக்கு யாரும் மன்னிப்பு கேட்கல. 100 உதாரணம் சொல்றேன் நானு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை உருவத்தை வச்சு நீங்க பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டனம் வந்திருக்காது வரைக்கும். ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சொல்ல முடியாது. இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. அநாகரிகம். ஆமா, தப்பு. அநாகரிகம் வேற, கிரைம் வேற, மிஸ்டேக் வேற. தெரிஞ்சுக்கணும். அநாகரிகம் பண்ணாதீங்கன்ற கண்டிப்பு வரணும்ல. அவங்க வந்து அவங்க உடன்படல. ஆமா, நாங்க அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க மாட்டேன் தெரியாம செஞ்சுட்டோம் தானே சொல்றாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு பெருந்தன்மை என்ன வேணும்? அவங்க கட்சி வந்து அதை என்டார்ஸ் பண்ணிச்சு, அதை வந்து டிஸ்ஓன் பண்ணுதான். ஆமா, எங்கால தப்பு பண்ணிட்டான், நான் வந்து உடன்படலன்னு அந்த கட்சியோட மாநில தலைவர் சொல்றாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த மாதிரி ஒரு மெக்னானிசம் நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு முன்னுதாரண சம்பவம் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாநில தலைவர் இறங்கி வந்து இந்த மாதிரி எங்கால உங்க தப்பு பண்ணிட்டாரு, பண்ணிருக்க கூடாது, தனிப்பட்ட காரணம் சொல்லிட்டு போன்ல மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம தனிப்பட்ட போன்ல எத்தனை பேர் யார் பேசணும் நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காரு. அதை பகிரங்கமா வெளிப்படுத்தி நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது எங்கேயா முன்னுதாரணம் சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி திமுக கேட்டாங்க, அதிமுக கேட்டாங்க, நீங்க சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க, நாம் தமிழர் கேட்டாங்க, சொல்லுங்க. நீங்க ஒரு எஸ்பியை பார்த்து பர்சனலா கமெண்ட் பண்றாங்க. அண்ணன் சீமான் வந்து விடமாட்டேன் ஒன்னேன்றார். ஆமாப்பா, எங்க பையன் பேசக்கூடாது சொல்லியிருக்காரா? யாரா போடுங்க மன்னிப்பு கேட்ட வரல, நீங்க தனிப்பட்ட முறை தாக்குறதுனா சாரிப்பா நான் தெரியாம செஞ்சிட்டேன், இல்லை எங்கால தப்பு செஞ்சுட்டேன் யாரா சொல்லியிருக்காங்களா? இதற்கு முன்னாடி முன்னுதாரணம் நடந்திருக்கா? கலைஞர் முன்னாடியே அந்த கூட்டத்துக்கு வர்றதை வந்து அஜித் பேசும்போது மறுநாள் போய் ரஜினிகாந்தோட பார்த்தாரு. அது என்னது? அஜித் வந்து எழுந்து கேள்வி கேட்டாரு, ரஜினிகாந்த் வந்து கைதட்டினாரு. அவ எல்லாம் பெருந்தன்மையா பார்த்தாங்க. சூப்பர். அப்ப வந்து கருணாநிதி தலைமையில இருக்கும்போது எல்லாரும் பேச முடியுது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆடியோ வச்சிருக்கீங்களா? வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? போட்டோ தானே பாத்தீங்க? போட்டோ தானே பாத்தீங்க? போட்டோ உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு
என்ன நினைச்சு உங்களுக்கு தெரியுமா? அப்ப கதை மூடி வெளியில வந்து கதவை மூடிட்டு அடிச்சா பெருந்தன்மை. வெளியில விடுறாங்கன்னா தப்பு, அநாகரிகம். 40வது பதில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இன்னும் 400 கேள்வி திரும்பி எனக்கு நான் ஆமா சொல்லுவேனா? மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இது என்ன தாக்கத்தை பிஜேபி பத்தின மதிப்பு கூடும். இப்படி வந்து வாலண்டியரா வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அதுல இப்படி பகிரங்கமா கேள்வி கேட்க முடியுது, அதுல ஒரு பிழை நடக்குதுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னு நடக்கும். இவ்வளவு மெக்னானிமஸா டிரான்ஸ்பரண்டா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செயல்பட்டதே இல்லை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது இல்லை. நீங்க சொல்லிருங்க, நான் மாத்திக்கிறேன். 2 கேள்விக்கு மறந்துட்டேன் பாஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் சொல்லிடுறேன். எப்படி ஒரே ஒரு சம்பவம் சொல்லுங்க. கலைஞர் என்ன எழுதினார் தெரியுமா? அதை பத்தி, அஜித் பத்தி தெரியுமா உங்களுக்கு? கருப்பு புள்ளி போல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு எழுதினார். கலைஞர் எழுதினார். அந்த கூட்டத்தில் ஒரு கரும்புள்ளி போல வந்துச்சுன்னு. அவருடைய பியூட்டி குழந்தையோட கண்ணில் திருஷ்டிக்கு வைக்கிற மாதிரி கருப்பு புள்ளின்னு போட்டார். அவருக்கு எழுத தெரியும் பிரமாதமா. அப்பயும் திருஷ்டி போட்டு தான் சொன்னார். பலரும் அதை அழகா கூட பார்ப்பாங்க. பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க. நீங்க வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் சொன்னா உங்களுக்கு வந்து அப்படி அழகா தெரியாது. அவர் சொன்னார்னா உங்களுக்கு அழகா தெரியும். அதான் உங்களுடைய பார்வை. அதனால தான் உங்களை சொல்றாங்க. இல்ல சார், அன்னபூர்ணா சீனிவாசன் பேசுனது சரியான. ஆமா, நான் இல்ல சொன்னேன்னா நீங்க கேள்வியே வைக்காம முதல் கருத்து சொன்னப்போ நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்க ஒன்னு சொன்னப்போ நான் பல்ட்டி அடிச்சு மாறல. தென் ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசுனது சார், அதுல ஸ்வீட் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது சரி பண்ணணும். அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதுல மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு புது முயற்சிங்க. அப்ப ஏற்கனவே போன பாதையில் இயங்குறது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? புதிய பாதை வகுக்கும் போது பயங்கர கஷ்டம். இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும். இது ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சு பண்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எல்லாருக்கும் உரியது, மாநிலங்களுக்கு பங்குன்னு சொன்னாலும் மத்திய அரசோட ரோல் அதிகமானது. சரிங்களா? 49-51 மாதிரி இருக்கு. அதில் வந்து மத்திய அரசோட ரோல் அதிகமாக இருக்கு. அந்த காம்படிஷன்லாம் கலைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. நிறைய எவ்ரி கவுன்சில் மீட்டிங்ல குறைஞ்சபட்சம் 10 வரியாவது மாத்துறாங்க. ஸ்லாபை மாத்துறாங்க, 0 கொண்டு வராங்க, 12லேருந்து 5 கொண்டு வராங்க, 12லேருந்து 18 கொண்டு வராங்க. எவ்ரி மீட்டிங்ல தே ஆர் டிஸ்கசிங் வைட்லி. ரொம்ப பெருசாக டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, திரு மாஃபா பாண்டியராஜன் சாட்சி, அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பிரதிநிதித்துவம் போனாரு. அவங்க இருந்த முதல் காலங்கள்லாம் ஃபுல்லா வந்து எல்லாம் யுனானிமஸாக தான். யாராவது எதிர்த்தா கூட வந்து உடனே சரி சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி எவ்ரி மீட்டிங்ல மாத்துறாங்க. இதையும் மாத்துவாங்க. அதுக்காக தானே கேட்கறாங்க. எதுக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? பன்னுக்கு எவ்வளவு, கிரீமுக்கு எவ்வளவு, எதுக்கு கேட்கணும்? இதை அட்ரஸ் பண்றதுக்காக தானே வர்றாங்க அவங்க. இனி எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? இது அதுக்கு இப்படி யாரும் பேசிடவே கூடாது. நிறைய பேர் வருவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுறதுக்கு பொழுது போறதுக்கு ஒரு மேட்டர் வேணும். ஆனா தொழிலதிபர்கள் வந்து இதை ரொம்ப ரசிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கான்னு ஓடி வருவாங்க. சார் போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அதுவும் எழுந்து நிக்கிறது, இதெல்லாம் தொழிலதிபர்கள் ரசிப்பாங்களா? இந்த நிலைமை எதுக்கு நம்மளுக்கு, எதுக்கு நம்ம தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு அப்படின்னு அமைதியாயிடும். தமிழ்நாட்டில் ஒருத்தர் கட்டடம் கட்டினா வாசல்ல வந்து கவுன்சிலர் நிக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அப்படியா, என்னது அப்படின்னு நீங்க அதிர்ச்சி ஆவீங்க. திடீர்னு அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி ஆவீங்க. அதுக்கெல்லாம் யாரும் வந்து நிக்கல. ஐயோ இது மாதிரி ஒண்ணு வேணுமா, இது மாதிரி ஒண்ணு நடக்குதா அப்படின்னு. இல்லீகலான விஷயம் சார். ஆமா, இது லீகலான விஷயம். லீகலான விஷயத்துல இருக்கிற லாக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது லீகலான விஷயம் கிடையாது. லீகலான விஷயம் கிடையாது. இது வந்து அரசு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். வரி வாங்குறதுன்றது அது யாரோ கயவர்கள் செய்யற ஒரு விஷயம். இப்ப அரசு நடத்தக்கூடிய விஷயத்துல இருக்கிற சிக்கல்களை தொழிலதிபர்கள்ட்ட கேட்கறாங்க. சிறப்பான ஒரு விஷயம். அதுல தொழிலதிபர் ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா அது பெரிய சிக்கலாகி நாளைக்கு மன்னிப்பு கேட்கிற ஒரு நிலைமை வருதுன்னா, அப்ப இந்த சிக்கல் எதுக்குன்னு பல தொழிலதிபர்கள் சிக்கல் இருந்தா கூட பேசாம போறதுக்கான வாய்ப்பு ஆயிடும்ல. முடிஞ்சு வச்சு பிரச்சனை அவ்வளவுதானே. ஆல் ப்ராப்ளம் சால்வ். பிரச்சனையா அப்ப தொடர்ந்துகிட்டே தானே சார் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நடக்க போறது இல்ல. உங்க கற்பனை நடக்க போறீங்க. நீங்க பிஜேபி செஞ்ச நல்லது என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? என்னைக்கா ஒரு நாள் சொல்லுங்க. உங்க மனசாட்சினா ஓபனா பர்சனலா அவுட் கேட்றேன். இப்ப கூட இது நல்ல மீட்டிங், நல்ல விஷயம் தானே சார். எதிர உட்கார்ந்திருக்க யாருங்கறனால எல்லாரும் விட மாட்டா நம்மள அப்படியே பிடிச்சி திரும்பி வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க எங்க போய் சொல்லுங்க. நான் வாலண்டரா வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணேன் சார். ஒரு மார்த்த சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வியூஸ் வந்து தெரியாதா? தேவேந்திரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சார் டெவில் சர்டிபிகேட் பண்ணும்போது ஆப்போசிட்ல வேற யாரா இருந்தாலும் நீங்க டெவில் சர்டிபிகேட் எந்த பக்கம் பண்ணீங்கன்னு தெரியும்ல. அதையும் தெரியும்ல. நீங்க எங்க டெவிலா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது உங்களுக்கு தெரியாமல இருக்கு. நீங்க அந்த மத்த பக்கம் எப்படி இருப்பீங்க நான் பாத்துக்கோம்ல. இல்லன்னு சொல்லல நான். லெட் தட் பி. நான் சொல்றது இந்த தொழிலதிபர்களுக்கு இது தெரியும். இது அற்புதமான வாய்ப்பு. அவங்க இதை கண்கூடா பாக்குறாங்க. ஆடிட்டர்ஸ் வந்து, ஹோட்டலியர்ஸ் வந்து, பருத்தி வியாபாரிட்ட வந்து, கல்யாண மண்டபம் வந்து இவங்க வாழ்றா போறாங்கன்னு எல்லாரும் தெரியும். அவங்களுக்கு பெரிய சந்தர்ப்பம். நிதியமைச்சர் நீங்க போய் டெல்லியில போய் நீங்க நார்த் பிளாக்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே முடியாது. பியூனை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய புரோட்டோகால்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கீழே வந்து நின்று சாதாரண ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு இருக்காங்கன்னா அது அன்இமேஜினபிள் ஆப்ஷன். இங்கே மட்டும் இல்லைங்க, சிவகாசியில் பார்த்துருக்கேன், விருதுநகரில் பார்த்துருக்கேன், மதுரையில் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன் 100 கூட்டம். அந்த அம்மா போய் ஒவ்வொரு இடமா போய் பேசுறாங்க. தமிழ்நாடு முழுக்க சூறாவளி. திருச்சியில் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு ஊர்ல பேசுறாங்க. எல்லா ஊருக்கும் அவங்க வாலண்டியர் பண்ணி போறாங்க. சென்னையில் நடந்துச்சு.
சென்னையில் இப்போ வந்து 2 நாள் இருந்துச்சு. ஃபிக்கி உடைய ஆர்கனைசேஷன் ஒன்று, சிக்கியோட ஆர்கனைசேஷன் தேடி தேடி போகிறாங்க. அப்படி நடந்துருமா சொல்லுவோமா? வேற ஏதாவது மினிஸ்டர் சொல்லுங்க நீங்கள். தமிழ்நாட்டு மினிஸ்டர் சொல்லுங்க, இப்படி எல்லா கூட்டத்துக்கும் போகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. இந்த இவர் எல்லா கூட்டத்துக்கும் போகிறாரு சார் சொல்லுங்க. அவங்க ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி போவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க. இப்படி நீங்க சொல்லுங்க பாஸ், உங்களுக்கு என்ன பிரச்சனை போய் நின்றுருக்காங்கன்னு சொல்லுங்க. சார் இன்னொரு பக்கம் சீனிவாசன் அவர்கள் பேசின ஒரு கருத்து, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு அதிகமான % ஜிஎஸ்டி, வட இந்தியர்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால அப்படின்னு சொன்னாங்கன்னு அவர் அந்த கோரிக்கையில் ஒரு விமர்சனமாகவும் முன்வைப்பார். அப்போ வட இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு வரியா ஜிஎஸ்டி இருக்குது, தென்னிந்தியர்களை பற்றின ஒரு கவலை இல்லை, தென்னிந்தியர்களுடைய பயன்பாடு குறித்த கவலை இல்லாத ஒரு ஒரு விஷயமா இருக்குது, அல்லது கவனத்தில் கொள்ளாமல் இதை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பொருள் அதில் வருது. பம்மல் கே சம்பந்தம் படத்தில் கமல்ஹாசன் சொல்வார், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னுவார். அதை மாதிரி வந்து ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்கணும். அதை போய் நீங்கள் வந்து டீகோட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தவளை அறுத்து போட்டு நீங்கள் பயாலஜி இதில் லேபில் உட்காந்து பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவர் சொன்னது ஒரு ஜோக், அதை நீங்கள் சிரிக்கணும். ஸோ அப்படி எந்த பாரபட்சம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. வட இந்தியாவில் ஸ்வீட் சாப்பிட்டா 5%, தமிழ்நாட்டில் இல்ல, ஸ்வீட் இல்ல. சாப்பிட்டா 12%. ஸ்வீட் அதிகமாக அங்கே கன்சியூம் அப்ப நீங்க பண்ணுறதுனால சாப்பிட்ற அதுக்கு sweet- குறைவான ஒரு, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா நம்ம இங்கே கம்மியா, இங்கே காரம் அதிகமான கன்சியூம் பண்ணுவாங்க. அது 2வது வரி அவர் என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா நீங்கள்? இதை டீகோட் பண்ணி பேசுகிறே நான் ரொம்ப வருத்தமாக நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் கேள்வி வச்சுட்டீங்க. 2வது வரி அவரே பதில் சொன்னாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. Yes, yes, yes. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்வீட் காரம் காப்பி நம்ம ஊர் நம்ம ஊர் பழக்கம், பழக்கம். ஸ்வீட் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி சொன்னோம். வாட் இஸ் திஸ்? கொஞ்சம் வேற ஏதாவது நல்ல கேள்வி வச்சிங்கன்னா நான் வந்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு இல்ல வரியாக சார், இதுல இந்த சிக்கலை தான் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் காஃபி சாப்பிட்டா கூட விலையா? அப்படி இல்லை சார். அப்புறம் பீகாரில் காஃபி சாப்பிட்டா கம்மி விலையா? ம். அப்புறம் அப்போ சொல்லுங்க, நம்ம கேட்பாங்க. கேட்டா ஜிஎஸ்டி அப்படி இருக்கா? ஜிஎஸ்டி நேஷன் வைட், எஸ் சார், ஸ்டேட் வைடு கிடையாது. ம். அதிகமான மக்கள் பயன்படுத்துற பொருட்கள் தமிழ்நாட்டு இது. மக்கள் ஸ்வீட் பயன்படுத்துறது கிடையாதா? பயன்படுத்துறாங்க சார். திருநெல்வேலி அல்வா யாரோட ப்ராடக்ட்? நம்மளுது சிறுவத்தூர் பால்கோவா யாரோட ப்ராடக்ட்? நம்மளுது தான், நம்மளுது தான். பஞ்சாமிர்தம் யாரோட ப்ராடக்ட்? ம். என்னங்க நீங்க வந்து என்னத்தையோ ஒன்று சொல்லணும்னு கிளப்பிட்டு விடுறீங்க. அவர் வந்து அப்படி பண்ணாரு, அவர் எந்திரிச்சினாரு சார், வெள்ளச்சட்டை போட்டிருந்தாரு, அவர் சமாதான கூடி பறக்க வர்றதுக்கா அவர் மிரட்டி வெள்ளச்சட்டை போட சொன்னாங்களோ? இந்த ஒரு நான் கேட்குறேன், யோசிக்க. நீ அடையாறு சாரி அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரு வெள்ளச்சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருந்தார். அன்னைக்கு பேசுகிற அன்னைக்கு அதை வந்து மிரட்டி சமாதானம் பண்ணுறதுக்காக நீ வெள்ளச்சட்டை தான் போட்டு வரணும், சமாதான கொடியுடைய அடையாளம் வெள்ளை அப்படின்னு ட்ரெஸ் வரைக்கும் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவர் எப்பயுமே வெள்ளச்சட்டை தான் போடுவார்னு சொல்லுவாங்க. எஸ் நீங்கள் உங்களுக்கு பொழுது போலன்னா நீங்கள் என்ன தேவைன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதாங்க. சார், ஜோக் தானாலும் கூட ஒருவேளை அதுல இப்படி ஒரு கருத்து வரும்போது அதையும் நம்ம உங்களுக்கு பொழுது போகணும், இல்லாட்டி இன்னும் 2 வீடியோக்கான டைம் கிடைக்கணும், நீங்கள் பேசலாம். எனக்கு அப்படி டைம் இல்லை. so அப்படியான ஐ கேனாட் சிக்கல்லாம் கில் மை டைம். அப்படியான சிக்கல்லாம் எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது இப்ப சரி செய்யப்படும்னு எதிர்பார்க்கலாமா சார்? இந்த சரியாருக்கு ஒன்றும் தப்பே இல்லையே, சரி செய்யறதுக்குன்னு Yes, இருக்கீங்க. yes. இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்ல பண்ணிடுவாங்க. சரி செய்யறதுக்கு அங்கே என்ன இருக்குன்ற? இந்த ஏற்றத்தை பிஜேபி வந்து இதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகே, அவங்க ஏன் காம்ப்ளிகேட் பண்ணணும்? அறிவாளிகள் நிறைய பேர் இருப்பாங்களே எல்லா இடத்துலையுமே. ம். இல்ல சார், பிஜேபி காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்தா போதும். இந்த மாதிரி இந்த வீடியோ போட்ட மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பண்ணிட்டு போகாமல் இருந்தால் போதும். அதான் இது மேலும் சிக்கலாக்கி கொள்ளாமல் இருந்தா அவங்க தேவையில்லாத வேலை தான். கடந்து செல்லணும். கடந்து செல்றதுக்கு அவங்க ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்க, அதோடு முடிஞ்சு வச்சுக்காது. வீடியோ வந்து தேவையில்லாமல் வெளியிட்டாங்க. அது வெளியிடாமல் இருந்தால் அது வந்து வேற யாராவது இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது, அவரே கூட வெளியிட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அது ஒரு பெருந்தன்மையாக பார்க்கப்படும். இவங்க வந்து வெளியினாலும் அது தேவையில்லாத விஷயமா பார்க்கப்படும். அவர் வெளியிடுற வரைக்கும் உங்களுக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, அதுதான் தேவையில்லாத வேலைன்ற. நன்றி சார் உங்களுடைய